ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு பேலோட ஸ்பாட்டிஃபை ஆப்குள்ள இன்ஜெக்ட் பண்ண போறோம். அதை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு மொபைலை ஹேக் பண்ண போறோம். இது எப்படி ஹேக் பண்றது, இது எப்படி ப்ராக்டிகலா பண்றதுங்கிற பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு டெய்லி கரெக்டா வரும். அதனால அதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டிஃபை ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்க நார்மலா ஸ்பாட்டிஃபைவே டவுன்லோட் பண்ணிடுங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. இங்க நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போறோம், ப்ரீமியம் வெர்ஷன். இது வந்து ஏபிகே ஃபைலா இருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால நான் வந்து திரும்ப இதை டவுன்லோட் பண்ணல. நீங்க டவுன்லோட் பண்ணாதவங்க இதுல டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இதுல வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு தான் நம்ம அட்டாக்கே பர்ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணதோட ஆப்குள்ள நான் வந்து இன்ஜெக்ட் பண்ண போறேன். அதுக்கான கமெண்ட் பாருங்க, எம்எஸ்எஃப் வேணாம். ஓகே, எம்எஸ்எஃப் வேணாம்னு சொல்லி நான் ஆல்ரெடி கமெண்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இதுக்கு நான் என்ன கமெண்ட்ங்கிற நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஆண்ட்ராய்டு நம்ம ஹேக் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஆண்ட்ராய்டுங்கிற மென்ஷன் பண்ணிட்டோம். மெட்ரோபிட்டர் யூஸ் பண்றோம் இந்த இடத்துல, அதனால அதையும் மென்ஷன் பண்றோம். ரிவர்ஸ் டிசிபி வழியா தான் நம்ம வந்து கனெக்ஷன் எடுக்கிறோம். அதுவும் ஹெச்டிபி வழியா தான், என்கிரிப்டடா தான் வந்து யூசரோட டேட்டாஸை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பவர்ஃபுல்லான அட்டாக்கை வந்து சிமுலேட் பண்ண போறோம், என்கோட் பண்ண போறோம். என்னன்னா ஒரு 5 பேலோட வந்து ஒரே பேலோட கன்வெர்ட் பண்ணி அந்த ஒரு பேலோட வந்து ஸ்பாட்டிஃபை ஆப்குள்ள இன்ஜெக்ட் பண்ண போறோம். அதுக்கான கமெண்ட் தான் இது. இந்த இடத்துல வந்து அவுட்புட் வந்து எங்க சேவ் பண்ணுங்கிறது இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணப்பட்ட ப்ரீமியம் வெர்ஷனான ஸ்பாட்டிஃபை. இங்க ஏன் .apkன்னு இருக்குன்னா, நான் ஆல்ரெடி இன்ஜெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதனால வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கு. இந்த கமெண்டை நீங்க போட்டதுக்கு அப்புறம் என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்ஜெக்ட் ஆகிறதுக்காக. எனக்கு வந்து இந்த மாதிரி வருது, ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இதை இன்ஜெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணாதனால உங்களுக்கு வந்து இன்ஜெக்டர் சக்சஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு சொல்லி காட்டும். அது காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஆப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து சிடி கொடுத்து நான் வந்து பேலோடுங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். இங்க வந்து எல்எஸ் கொடுங்க. எல்எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணது இந்த நேம்ல இருக்கக்கூடிய ஃபைல் தான். ஆனா நமக்கு இந்த இடத்துல ஸ்பாட்டிஃபை info.apkன்னு இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம இந்த இடத்துல கொடுத்ததுதான். இந்த நேம் வந்து நம்ம பேலோடு வந்து இது கூட இன்ஜெக்ட் ஆயிருக்கு. இதுக்குள்ள ஆக்சுவலா எத்தனை பேலோடு இருக்குன்னா 5 பேலோடு. அந்த 5 பேலோடுமே வந்து சிங்கிள் பேலோட கம்ப்ரஸ் ஆயிருக்கு. கம்ப்ரஸ் ஆகி இது கூட இருக்கு. இப்போ விக்டிமுக்கு என்ன தோணும்னா, நான் இதை வந்து ஒரு வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்றேன். ஹோஸ்ட் பண்ணும்போது என்னன்னா, ப்ரீமியம் வெர்ஷன் ஸ்பாட்டிஃபை அப்படிங்கும் போது என்ன யோசிப்பாங்கன்னா, ஆட்ஸ் எதுவும் வராது அப்படின்னு சொல்லி விக்டிம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. நீங்களுமே வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே டவுன்லோட் பண்ணிக்கிற சான்சஸ் இருக்கு. ப்ரீமியம் வெர்ஷன் இருக்கு, இது வந்து கிராக்கட் வெர்ஷன் ஸ்பாட்டிஃபை அப்படின்லாம் சொல்லி உங்களை வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பாட்டிஃபைஸுமே இதே பிரின்சிபல் தான். அந்த கிராக்கட் வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பேலோட வந்து அது கூட இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணல என்ன ஆகுங்கிறத நான் சொல்றேன். இப்போ நமக்கு வந்து பேலோடு இருக்கக்கூடிய ஸ்பாட்டிஃபை கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஐபி எல்லாமே செட் பண்ணிட்டோம் இந்த இடத்துலயே. இப்போ நம்ம வந்து அந்த மானிட்டரை வந்து செட் பண்ணுவோம். மானிட்டர் செட் பண்றதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, எம்எஸ்எஃப் கன்சோல் கொடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எல்லாமே செட்டப்லாம் ஆகி வரக்கு எனக்கு வந்து இந்த பேனர் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து பேனர் எப்படி வேணாலும் வரும். சாரி, கொஞ்சம் கோல்டு இருக்கு, அதனாலதான். இதுல வந்து பேனர் வந்து எப்படி வேணாலும் வரும். நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. உங்களுக்கு வந்து வேற மாதிரி பேனர்ஸும் வரும். ஆனா எல்லாமே கரெக்டா தான் ரன் ஆகுது. இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா, மல்டி ஹேண்டலரை செட் பண்ணுங்க. செட் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்டலர்னு சொல்லி செட் பண்ணிங்க. இது எதுக்காகனா 2 டிவைஸை ஒன்னா கனெக்ட் பண்றதுக்காக. அடுத்தது வந்துட்டு நம்ம எதை ஹேக் பண்ண போறோம், ஆண்ட்ராய்டு. ஸோ வந்துட்டு செட் பேலோட ஆண்ட்ராய்டுக்காக. அதுக்கப்புறம் மெட்ரோபிட்டர் கனெக்ஷன் எடுக்கிறோம். ரிவர்ஸ் டிசிபி வழியா அந்த போனை நம்ம இது கூட கனெக்ட் பண்றோம், நம்ம சிஸ்டம் கூட. ஸோ நான் இதை கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். அடுத்ததான் நம்ம செட் பண்ண வேண்டியது வந்துட்டு ஐபி அட்ரஸ். பேலோட்ல என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா அது வழியா தான் நமக்கு வந்து கனெக்ஷன் கனெக்ட் ஆகி அந்த மொபைலை வந்து நம்ம சிஸ்டம்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அடுத்தது வந்துட்டு போர்ட் நம்பர். எந்த போர்ட்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடியது 8080 தான். நீங்க வந்து எந்த போர்ட் நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். உங்க சிஸ்டம்ல எது ஃப்ரீயா இருக்கோ அதை பார்த்து நீங்க கொடுத்துருங்க, என்டர் பண்ணீங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் ரன், நம்ம ஷார்ட்டா ரன் வச்சுக்கலாம். ரன் கொடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ விக்டிம் வந்துட்டு நம்ம வெப்சைட்ல இருந்து இந்த கிராக்கட் வெர்ஷன் ஸ்பாட்டிஃபை டவுன்லோட் பண்றாங்க. அப்படி டவுன்லோட் பண்ணது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் இல்லாம சாங்ஸ் வந்து பிளே ஆகும். ஆனா அதே சமயம் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இங்க கனெக்ஷன் கிடைச்சிடும். அவங்களுக்கு வந்து அது தெரியாது. அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணோன்னே அவங்களோட மொபைலோட கேமரா ஆக்சஸ் நம்மளால எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க கேலரி ஆக்சஸ் எடுக்க முடியும். அவங்க யார்கிட்டலாம் கால் பேசுறாங்கிற அந்த ஆக்சஸ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் எடுக்க முடியும். ஃபோன்பே, ஜிபே, இது எல்லாமே டோட்டலா நம்ம கிட்ட கண்ட்ரோலுக்கு வந்துடும். இது வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பேலோடு. ஏன்னா ஒரு பேலோடு இருந்தாலே பவர்ஃபுல் தான். இதுல நம்ம 5 பேலோட சிங்கிள் பேலோடா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதனால அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்க. எந்த ஒரு ஃபயர் வால்ஸ் இருந்தாலும் அதை கிராக் பண்ணிட்டு இது உள்ள என்டர் ஆயிரும். என்டர் ஆனதுக்கு அப்புறம்
அவங்களுக்கு வந்து நார்மலா சாங் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா பேக்கிரவுண்ட்ல வந்து நம்ம இந்த ஆக்சஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். அதனால நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கு. இத வந்து எத்திக்கல் ஹேக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எந்த பர்ப்பஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. நீங்க யாராவது கிராக்டு வெர்ஷன் ஸ்பாட்டிஃபைஸ் அந்த மாதிரி கிராக்டு வெர்ஷன் ஆப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா உடனே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்க மொபைலை வந்து ஃபுல்லா ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபேக்டரி ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேக் ஆயிருந்தாலும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த பேலோடு வைரஸ் இது மால்வேர்ஸ் இது ஏதாவது இருந்துச்சுன்னா எரேஸ் ஆயிரும். அதெல்லாம் முடிஞ்சா கிராக்டு வெர்ஷன் ஏதாவது ஏற்றினீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபேக்டரி ரீசெட் பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும். இதுக்கப்புறம் யாரும் கிராக்டு வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இதை ஃபுல்லா அவேர்னஸா பாருங்க. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸையும் இதை யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்ததான் உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம கண்டிப்பா மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம்.